எங்க அண்ணன் வீட்டுல தான் படுத்திருப்பா. இவர் சும்மா அதுவே சரி. குழந்தை வரணும்னா என்ன செய்யணும்? குழந்தை பிறகுனா என்ன செய்யணும்? பாட்டில் குடிக்கணும். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்ன வார்த்தை நேம் சொல்லிருந்தான் நேம் சொல்லிருந்தா உங்க அம்மால 24 hours 24 மணி நேரத்துல உனக்கு புள்ள நான் கொடுத்துருப்பேன். 24 மணி நேரத்துல புள்ள கொடுப்பேன். நடி தப்பா இல்லையா? மூலிகை மருந்து அப்படியா? எங்க ஊர்ல வந்து இந்த கெடிகள் ஆடுற வேலை யாருக்குன்னு தெரியாது. இந்த புள்ள கொடுத்தான் இந்த புள்ள கொடுத்தாரு அம்மா பேருக்கு நேத்து கூட நாயம் குழந்தை இல்லையா? டெக்னாலஜி புள்ள பத்தினா புள்ள இல்லையா? தெரியுதா? கொடுக்குறியா? எல்லாம் ஒரே கேஸ் தான். மருந்து அதே வேஸ்ட். சரி என்ன மருந்து சொல்லுங்க எங்க சொல்லுங்க. குழந்தைல அதெல்லாம் கேட்டுங்க. மருந்து இருக்குது. மருந்து அது எங்க தான் இருக்குது. சொல்லுங்க. நிறைய ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைல அதை கேட்டுங்க. மருந்து உங்களுக்கு பாத்து வேண்டாக்கா நைட்டு 12 மணிக்கு யாருக்கு தெரியாம தெரியாது அடிங்கொக்கால ஓலி 12 மணிக்கு வர ராத்திரி இல்ல வேணும் வேணும் 12 மணிக்கு வரும். சரி வரும்போது தான் பண்றேன். மூலிகை மருந்து கிட்ட அடிக்கலாம். ஐயோ மூலிகை மருந்து தான் விஷயம்லாம் சில விஷயம் சொல்லக்கூடாது. மந்திரி கிட்டலாம் வேலைக்கார பையன்லாம் சொன்னோடனே நம்மள தப்பா நினைச்சா மூலிகை மருந்துனா என்ன வருது? இந்த கோவில்ல இருக்கும். ஆமா இந்த ஏரிக்கிற மேல இருக்கும். என்னது பேர் சொல்றான் தெரியுமா? என்ன பாப்பா எல்லாம் கத்துங்க. பவள கொட்டம் சொல்லுவாங்க. பவள கொட்டம் மருந்து குழந்தை பாரு மருந்து அந்த மருந்து. சரி அது ஒரு 3 கொட்டை பேசணும். 3 பறிச்சுக்கணும். நல்லா உடைக்கணும். சரி உடைச்சி 3 வேலத்தை சேர்த்து அமில வச்சு இல்ல ஓத்த அரைச்சி சரி 3 உண்டை பிடிச்சிக்கணும். 3 உண்டு தான் மொத உண்டை ஜனகமா நின்று உன் பழத்தை நடிச்சுட்டு ஆமா மடிந்து போட்டு திரும்பி முடிக்கணும். சாமி நினைச்சிட்டு ஆமா சரி மொத உண்டை முடிக்கணும் உடனே உன் சொந்தக்கார பந்தக்கார சொல்லி வச்சுக்கணும். ஏன் அவங்களே சொல்றான் அட புள்ள பாருங்க போதே வாந்தி பாத்து போட்டு சரி சொல்லிடுறேன் அது ரெண்டாவது உண்டை மடிந்து போட்டு திரும்பி முடிக்கணும். ஆமா அப்ப இந்த மோர் அடிக்கிறவன் ஆமா இந்த பாலை கட்டுறவன் பாலை நோண்டுறவன் சொல்லி அவங்களே சொல்றான் குழந்தை பிறந்து அழகு வச்சு ஊரா சுத்தி வரத்துல எல்லாத்தையும் தெரியப்படுத்தணுமே. சொல்லிடணும். ரெண்டாவது உண்டை 3 உண்டை மறுபடியும் திரும்பி முழுகிட்டு பானை விடுவோம். ஆமா வெடி வைக்கிறோம். புள்ள பக்கிற மருந்து இதை சாப்பிட்டு அது எதுக்கு சொல்லணும் பெருமையா சொல்லணும். ஆமா சொல்லிட்டு ரூம்ல போய் டாபல் போட்டு படுத்துட்டா வீட்டுக்கு முன்னால இது என்ன கூட்டம் இன்னும் ஆட்டாடுவாங்க பாட்டு பாடுவாங்க பாடுவாங்க எல்லாரும் சரி யாரும் பேசவே மாட்டாங்க. யாருக்கு என்ன பாவம் செய்யலாம் யாருக்கு என்ன தீங்கு சொல்லுமா தெரியாதப்பா. அதான் ஒரு உயிர்வாதி செய்யக்கூடாது. எல்லாரையும் பிடிச்சி அடிக்குது தாயே எப்ப அவன் சாவணும். நரபலி என்று சொல்லக்கூடிய மனித பலியை வெட்டினா அந்த உயிர் பலி இங்க வராது. வேணான்னு சொல்லி பார்ப்பேன். நீ சொல்றது அப்படி என்று நாடாவண்ண மனம் உடைந்து சராக இருப்பேன். அழுகுவேன், கத்துவேன், கதறுவேன். மாமாவாகிய காலாக்கணி கீழாக்கணி சூறாக்கணி சூற வருகிறான் என்றா இந்த வனாந்தர காலத்துல சிங்கம் புலி கரடிகள் எல்லாம் பல ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் மன்னவரே சொன்னான். பேரை கேட்டாலே கிட்டு நடுங்குவார்கள். அசுரர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. எல்லாரும் அந்த சூரை பிடிச்சி காளியம்மா கோயில் வெட்டுருவான் அப்படின்னு. பரவாயில்ல, ஆசை பாசத்தோடு மனைவி என்றால் ஆசை. எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். அதனால குழந்தையா இருக்கிறாரு. குழந்தையார் சுலாக்கணி
அடங்காத 3 பேர் அண்ணன் தம்பி காளியம்மன் கோயிலுக்கு ரெண்டு பேரும் புரியுதா வந்துறாரு சூலாக்கணிக்கிறாரு சூலாக்கணி சூலத்தார் போவா வண்டியில குட்டிகள் வெள்ளை வெளியும் போடுறது பாவடமே மட்டும் மாட்டேங்கிறான் பையர் மட்டையாயிட்ட டீ வாங்கிட்டு வயா கூட வாங்கிட்டு வரியா அதெல்லாம் வேணாம் அவனுக்கு மேலையா ஐயோ அங்கே செவரு தந்து கோய் கத்துதே சொல்லு
சொல்றியா சொல்றியா சொல்லுவோம் சொல்றியா போன் எடுக்க சொல்லுவேன் யாரா பேசுறான் நேற்று ஒண்ணு பிடிச்சிக்காரங்க என்ன பிடிக்குது உள்ள பிடிச்சதான் போடிக்கு போடி கனவா புரியல முடியும் வேண்டியதுலவா இது வயல கடல மூஞ்சி இருக்கிற மாதிரி சூழல் என்ன நடுங்க அண்ணன் பார்க்கணும் அண்ணிய பார்க்கணும் தம்பி
காலம்சன். உன் பேரு என்ன? ஜானகி அம்மா இருக்குது. ஜானகி அம்மா பணம் கொடுத்து காலம் சென்று தான் கணவராகிய கோபால் அவர்கள் ஐயா வெளிச்சமில்லை அப்படி என்று அதான் கணவனுக்கு மரியாதை சேர்த்துறாங்க. ஜானகி அம்மா அவர்கள் நல்ல நேரத்தை பட்டு கொடுத்து கணவராய் கோபால் அவர் சொர்க்கப்பத அறியணும் என்று வாழ்க சென்னையில் டிரைவராக வேலைப்படி செய்யக்கூடிய நண்பர் அபினேஷ் அப்படி ஓட்டுவார். டிரைவர் அபினேஷ் அவர்கள் நமக்காக வாரி வழங்க ரூபாய் பணம் கொடுத்து அம்மன் மகமாரி மருளை பெற்று எங்க போனாலும் நல்லபடியாக இருக்கு கைகளை புரியலாமல் வாழ்க்கை மாமாவை பார்க்கணும். எங்க மாமாவை பார்க்கணும். அதுதான் பண்ணணும். பைய குண்ணி நான் சொல்றது கேக்குறீங்களா? நான் சொல்றது நீங்க கேட்டாதான் அதாவது பாருங்க நாங்க பொன்னாடி நீங்க நீங்க ரெட்டியா இந்த மாதிரி நாய் யாரு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஒண்ணுடா ஆம்பளை இருந்தாலும் அவங்க அண்ணி தெரியும் சொல்லு என்னடா மீசல்ல முடிக்காட்டியா
நீ சொல்லி அம்மா மாதிரி கை தட்டுறான் தெரியும் சிரிக்க பாதம் பண்ணி அன்னி பாரு அம்மாவுக்கு சமமா சரி நல்லா இருங்க கொஞ்சம் வேற வாழ்க்கை வளமுடிவாங்க ஆமா ஆசை பாசி ஆக விட்டு விட்டு என் மண்ண வர எங்க போகுது உரிமை பேசுவாங்க திருவிழா கிட்டு போவாங்க ஒரு வலை வாங்கி தருவாங்க பூ வாங்கி தருவாங்க பொட்டு வாங்கி தருவாங்க இந்த ஆளுங்களுக்கு அது புத்தியே இருக்குது சண்டை சண்டை பேசுறாங்க அந்த மன வருத்தம் தான் தவிர காளியம்மன் கோயிலுக்கு பலி கொடுக்குறீங்க வீணா உயிர் பலி கொடுக்குறீங்க சரி 99 பலி கொடுத்துட்டேன் சரி பலி ஒரு பலி மிச்சமா இருக்குது அந்த அப்படியே இருந்தாலும் சரிதான் சரி பாட்டனை கொண்ட ஆளு யாரு அவன் விடக்கூடாது அப்படியே தெரிஞ்சு அவனை கண்டுபிடிக்கணும் கஷ்டப்பட போக வேண்டும் சரி அவனை கண்டுபிடிச்சு அந்த காளிகா பலி கொடுத்துருவேன் சரி அப்படியே இருந்தா போக வேண்டும் கடமை நாள் போயிட்டு சொல்லணும் மன வருத்தப்படாத அப்படி சொல்றீங்க இந்த ஒரு பூஜை மட்டும் பக்கம் போயிடுவாங்க சரிங்க இல்ல இல்ல வேணாங்க சரி